இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிரெண் 1, உடல் எண் 8. இந்த 2 எண்களுடைய குணாதிசயங்கள். அதாவது உயிரெண் 1 இருந்து உடல் எண் 8 இருந்தா என்ன ஆகும்? என்ன சொல்றது? அதாவது பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் எப்பயுமே ரொம்ப ஒரு தேர் லைக் அடிப்படையிலே அவங்க எல்லாருமே தப்பானவங்கன்ற ஒரு பார்வை. அதாவது துரியோதனன் பார்வை எல்லாருமே அயோக்கியங்களாகவும் கெட்டவங்களாகவும் தோன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 8ஆம் நம்பர்காரங்களுக்கு எல்லாருமே அவங்க பார்க்குற எல்லாருமே தப்பானவங்களாக தான் தெரிவாங்க. யாராவது ஒருத்தவங்க அவரை அப்படியே பார்த்தாங்க அப்படின்னா உடனே ஏதோ நமக்கு ஏதோ தீங்கு செய்ய வந்திருக்கணும் அப்படி அந்த ஒரு தாட் தான் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 8 அப்படின்னும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்க கடின உழைப்பாளிகள், பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நம்பர் 8 பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 8ஆம் நம்பர் உரிய இது என்னன்னா எதையுமே கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே கூட அவங்க கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ஆனா நம்பர் 1 உயிரெண் 1 இருக்கிறதுனால எப்படி அப்படின்னா இவங்களுடைய பாதிப்பு, இந்த 8ஆம் நம்பருடைய பாதிப்பு 1ஆம் நம்பர்ல இருக்குமா? நெவர் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் நம்பர் அடிப்படையில நான் சொல்லியிருக்கேன், 1ஆம் நம்பர் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுனாலும் அவங்க செஞ்சாதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவை அதுல ஏதாவது ஒண்ணுல டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, உடஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அவங்க திருப்பி அதுல மீண்டு வர்றது சிரமம். ஆனா 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா சீரியஸ்லி, அதாவது சில விஷயங்கள் 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா தான் செய்யறதுதான் கரெக்ட், மற்றவங்க எல்லாம் தப்பு அப்படின்ற அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு தாட் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அவங்க செய்யறது மட்டும்தான் சரி, மற்ற எல்லாருமே தப்பு பண்றாங்க எல்லாருமே. அதாவது தான் செய்யும் தவறை அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. அது தப்பாக இருந்தாலும் கூட நான் செஞ்சதான் சரி அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க. அதுலயே ஆணித்தரமா தான் தான் செய்தது சரிதான் என்றது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க 8ஆம் நம்பர்காரங்க. ஆனா 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா தான் செய்யும் தவறிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா 1ஆம் நம்பர்லாம் அப்படி கிடையாது. அவங்களுடைய இந்த குணாதிசயம் எந்த சந்தர்ப்பத்திலையும் 1ஆம் நம்பரை பாதிக்கவே அதனுடைய நிழல் கூட மேல படாது. 1ஆம் நம்பர் எப்பயுமே பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 6 நம்பர்ஸ் கூட தான் அவங்க ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. ஆனா 8ஆம் நம்பர் டிஸ்டர்ப் பண்ணும். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுலயே உங்களை அமுழ்த்தி வைக்கும் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா தே ஆர் பேசிக்கலி பெசிமிஸ்ட். எதையுமே இப்படி ஆயிடுச்சு எனக்கு மட்டும்தான் இப்படி ஆயிருக்கு, அந்த ஒரு மென்டாலிட்டி உங்ககிட்ட ஹையா இருக்கும் 8ஆம் நம்பர்காரங்கிட்ட. அந்த 8ஆம் நம்பர் இவங்க கூட சேரும்போது என்ன ஆகும்னா இது அவங்க மேல அப்படியே அதை கடத்த பார்ப்பாங்க. ஆனா 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், சில விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எதையுமே ரொம்ப காசியஸா செய்வாங்க. 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, எல்லாரையும் நம்புறதும் தப்பு, யாரையும் நம்பாம இருக்கிறதும் தப்பு. அது மாதிரி 8ஆம் நம்பர் யாரையும் அவங்க ஈஸியா நம்ப மாட்டாங்க. யார் ஒண்ணு எது செஞ்சாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் தனக்கு தீமை செய்யவே வந்திருக்கார்கள் என்பதை ஆணித்தரமாக நம்புவாங்க 8ஆம் நம்பர்காரங்க. இவங்க உயிரெண் 1 இருந்து உடலை நெட்டா இருக்கும்போது இவங்களுடைய ஷேடோ இதுல 8ஆம் நம்பருடைய ஷேடோ 1ஆம் நம்பர்ல விழுக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா 1ஆம் நம்பர் அவங்க எது ஒண்ணு செய்யும் போதோ 10 தடவை யோசிப்பாங்க. எது ஒண்ணு சொல்லும் போதோ இல்ல செய்யும் போதோ தான் செய்யும் விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப காசியஸா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்குறாங்க அப்படின்னா தே ஆர் வெரி காசியஸ். இது செய்யலாமா, இது செய்யறது என்ன, இது யாருக்காவது பாதிப்பு இருக்கா, இதனால யாருக்காவது அவ்வளவு யோசிப்பாங்க. தான் செய்யும் தவறிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளும் மனோபாவம் 1ஆம் நம்பருக்கு உண்டு. ஆனா 8ஆம் நம்பர் யார் என்ன செஞ்சாலும் அதை தப்புன்னே சொல்ற ஒரு கேரக்டர் 8ஆம் நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பர் எப்பயுமே பாத்தீங்கன்னா தே ஹேவ் த ஆட்டிடியூட் சேயிங் எல்லாருமே தப்பு, அந்த ஒரு ஆட்டிடியூட் 8ஆம் நம்பருக்கு ஜாஸ்தி. அவங்களுக்கு எதுவுமே சீரியஸ்லி எதையுமே பாசிட்டிவாவே அப்ரோச் பண்ண தெரியாது, பாசிட்டிவா பேச தெரியாது. ஏதாவது ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. எது சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்குவார்கள் 8ஆம் நம்பர்காரங்க. ஊதி பெரிதாக்குவாங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ஊதி பெரிதாக்குவார்கள். அது அது மற்றவங்களை பாதிக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த 8ஆம் நம்பர்களுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான். அதே மாதிரி 1ஆம் நம்பர் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்.
விட்டு கொடுத்து போவோம். ஒன்னா நம்பர் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, தான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சான்ஸே கிடையாது. தான் முன்னின்று செய்தாதான் அது திருப்தி. அதுக்கு ஒன்னா நம்பருக்கு அது மற்ற எந்த நம்பர் வந்து இன்டராக்ட் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தான் செய்யும். ஆனா 8ஆம் நம்பர் அப்படி கிடையாது. தான் செய்வதுதான் சரின்றது 8ஆம் நம்பர். அப்ப இந்த 8ஆம் நம்பர் வந்து ஒன்னாம் நம்பர் அதனுடைய நிழல் படியுமா? படியாது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு வந்து எவ்ரி திங் அவங்க செய்யறது எல்லாமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுபவர்கள் 1ஆம் நம்பர்காரங்க. 8ஆம் நம்பர் அப்படி கிடையாது. எடுத்தா கௌதம் டப்பு 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 டப்புன்னு வந்து பண்ண ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப அதாவது ஒரு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு வரும், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் கைவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அந்த மாதிரி 8ஆம் நம்பர் வந்து எதையுமே பெருசா நினைச்சு அவர்கள் அதுலயே மூழ்கிடுவாங்க. எல்லாமே அதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா எனக்கு தான் வந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ரொம்ப பெருசா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பந்தா பண்ணுவாங்க, ரொம்ப பந்தா பண்ணுவாங்க 8ஆம் நம்பர்காரங்க. நான் நேத்து அங்க போயிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இது காமிச்சாங்க, 1500 ரூபாய். அதாவது சாதாரணமா எல்லாருமே பண்ற விஷயம் தான். நான் வந்து வண்டி நேற்று சர்வீஸ் விட்டுருந்தேன், 1500 ரூபாய். எல்லாருமே தான் வண்டியை சர்வீஸ் விடுறாங்க, எல்லாருமே தான் பைசா கட்டுறாங்க. ஆனா இவர் அதை பெருசா சொல்லுவாங்க. தான் செய்வது எல்லாமே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்வதில் 8ஆம் நம்பருக்காக கைதேர்ந்தவர்கள். அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே இன்சர்ட் பண்ணி அப்படியே அழகா போட்டுட்டு வரும்போது, இந்த ஷர்ட்டு அலன் ஷர்ட் 1500 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இந்த டையி சும்மா இல்லை, பிரிட்டிஷ் எம்பையர் 3000 ரூபாய் டை. அதாவது தன் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த 3 Idiots நம்பன் படத்துல ஒரு கேரக்டர் வருமே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் விலை சொல்லிட்டு, அந்த மாதிரி அதாவது பிரைஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் தான் செய்வதை மிகைப்படுத்தி சொல்வதில் 8ஆம் நம்பர்காரங்க ரொம்ப ஹையா இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட் ஒண்ணு, ஜாஸ்தி பேசவும் மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க 1ஆம் நம்பர். அதாவது அவர்கள் வந்து ஒரு 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 விலை உயர்ந்த சட்டை போட்டிருந்தாலும், விலை உயர்ந்த ஒரு இதை யூஸ் பண்ணாலும் அதை சொல்லி காட்டிக்க மாட்டாங்க. இதுவா தெரியல, விலை தெரியல அப்படின்னு மழுப்பிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 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 விஷயத்தை ஆழ்ந்து யோசிச்சுதான் செய்வாங்க 1ஆம் நம்பர்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசிப்பாங்க, ஆழ்ந்து செய்வாங்க. 8ஆம் நம்பர் கூட எந்த சந்தர்ப்பத்திலையும் 8ஆம் நம்பருடைய சாயல் கூட அவங்க மேல விழுக வாய்ப்பே கிடையாது. உயிரின் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நம்பர் 1 எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே. அதாவது ஈவன் இன்னும் சொல்லலாம், மிஸ்டர் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லாத்துலயும் வந்து கிளீனா எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனது இருக்கின்ற விஷயங்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இன் சென்ஸ் உனக்குரிய பொருள் அதை நான் தான் யூஸ் பண்றேன், எனக்குரிய பொருள் இது நான் தான் யூஸ் பண்றேன், உனக்குரிய பொருளை நீ யூஸ் பண்ணிக்க, நான் கேட்க மாட்டேன். அந்த ஒரு மனோபாவம் அவங்ககிட்ட உண்டு 1ஆம் நம்பர்காரங்க கிட்ட. ஸோ 1ஆம் நம்பர்காரங்க இஸ் ஆல்வேஸ் தே ஆர் ஸ்டாண்டிங் அஸ் அவங்களுடைய நம்பர் 1 அப்படிங்கிறதுனால அந்த 1ஆம் நம்பருக்குரிய அந்த நம்பர் 1 என்ன ஃபர்ஸ்ட், அது எல்லாத்துலயுமே அந்த மாதிரி முதன்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு மாடலா இருக்கணும், ஒரு உதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மற்றவங்களுக்கு தனது வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவை எல்லாமே நம்பர் 1 குணாதிசயங்கள். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி. இது உங்கள் JRB. Thanks for watching and please support and subscribe.